எங்க போனாலும் இதே தான் போடுவான். எத்தனை ட்ரெஸ் இருக்கு தெரியுமா? எதையாவது எடுத்து போடுறியா? அம்மா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. என்னமோ பண்ணு போ. ஐஸ்வர்யா உள்ள வாங்கம்மா. ரெடி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. அண்ணி கிளம்பிட்டாங்களா? அவ கிளம்பிட்டாடி. உன்னை கூப்பிட்டா போடி. சரிம்மா. அம்மா இந்த பேக்ல தான் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேக் உங்க அண்ணனோட பேக். ஏதோ ஒரு பேக் இது இருந்துச்சு, அதுல என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிடி சரி. பையன் கிளம்பிட்டானா? டே கவின் கிளம்பிட்டியாடா? இவனுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லையாடி? எதுக்குடி அதே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? எங்கம்மா கேட்கவே மாட்டிக்கான், அடம் பிடிக்கான். அதே ட்ரெஸ் தான் போடுவேன்னு. பாட்டி எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும். என்னடா இந்த ட்ரெஸ் கோமாளி மாதிரி இருக்கு? உங்க ட்ரெஸ் தான் பாட்டி கோமாளி மாதிரி இருக்கு. கவின் ஏத்து ஏத்து பேசாத. சரிம்மா நின்னுகிட்டே இருந்தா இவன் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். சரிம்மா நான் கிளம்புறேன். சரிடி பாத்து போயிட்டு வா. கவின் போலாமா? போலாம் மம்மி. சரி சூர்யாவும் கிளம்பிட்டான், அவனை கூட்டிட்டு போ. சரிம்மா. நானும் வந்ததுல இருந்து சூர்யாவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், டைமே இல்ல. வந்துட்டானா? சரி சரி சரிம்மா நான் அவனை கூட்டிட்டு கிளம்புறேன். சரிடி. சூர்யா சூர்யா. அம்மா இது யாருமா? கவின் இது உங்க மாமா. போட்டோல காமிச்சோம்ல. ஆமா சூர்யா மாமா. சரிம்மா. மாமா மாமா. நீங்க எப்போ வந்தீங்க? ஐஸ்வர்யா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ என்ன நாங்க கூப்பிட கூப்பிட காதலே வாங்காத மாதிரி என்னத்தை யோசிச்சுட்டு இருந்த? உமாதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாது, பொய் சொல்லாத. என்ன உன் லவ்வரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. டே கவின் இங்க வாடா மாமா கிட்ட. மாமா நம்ம இப்போ ஊருக்கு போறோம்ல, அங்க எனக்கு நீங்க ஐஸ்கிரீம், பொம்மை, கார் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். சரியா மாமா? சரிடா மருமவனே, உனக்கு வாங்கி கொடுக்காமையா? கண்டிப்பா வாங்கி தரேன். கவின் வீட்ல எவ்வளவு டாய்ஸ் இருக்கு, அதை விட்டுவிட்டு இவங்கிட்ட டாய்ஸ் வேணும் கேட்டுட்டு இருக்க. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வாங்கி கொடுக்காதடா. வாங்கி கொடுத்ததே ஒழுங்கா விளையாட மாட்டிக்கான், தூக்கி தூக்கி போட்டுறான். எனக்கு டாய்ஸ் வேணும் மாமா. எனக்கு ஏரோப்ளேன் கார்லாம் வாங்கி கொடுக்கணும். சரிடா உனக்கு வாங்கி கொடுக்காமையா? கண்டிப்பா வாங்கி தரேன். ஐஸ்வர்யா அவனை ஒன்னும் சொல்லாத. என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கான், அவனுக்கு நான் வாங்கி கொடுக்காமையா இருப்பேன்? அவனுக்கு எல்லாம் வாங்கி தரேன் சரியா? சரி மாமா. சரி சரி நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களா? ஆமாண்டா நாங்க எல்லாம் கிளம்பிட்டோம். போலாமா? சரி போலாம் போலாம். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், நீ கட்டிக்க போற பொண்ணு எப்படிடா இருப்பா? அப்படியே தேவதை மாதிரியே இருப்பா. பாரா அப்படியாடா? சரி வந்து பாப்போம் எப்படி இருக்கான்னு. சரி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போவோம். அப்பவே வேன் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் அம்மா சொன்னாங்க ஐஸ்வர்யா கிளம்பிட்டு இருக்கா, அவளையும் கூட்டிட்டு போன்னு. சரி போலாமா? போலாம்டா. அம்மா அண்ணி எங்க? நான் தான் அண்ணிய முதல்ல போங்க அண்ணி, ஐஸ்வர்யாவை நான் கூட்டிட்டு வரேன்னு. சரிடா அப்ப நம்ம கிளம்பலாம். சரி போலாம் போலாம். மாமா தூக்குங்க. சரிடா வா உன்னை நான் தூக்கிக்கிறேன். கவின் நடந்து பழகு, அதெல்லாம் அவன் தூக்க மாட்டான். டேய் நீ சும்மா இருடா. உங்க அம்மா கிடக்கா, நீ வாடா நான் உன்னை தூக்கிக்கிறேன். சரி மாமா. நீ எல்லாம் வாங்கி கொடுக்கன்னு சொன்னீல, இனிமே உன்னை விட்டு போவே மாட்டான், உன் கூடயே தான் இருப்பான் பாரு. சரி இருக்கட்டும் இருக்கட்டும், வாடா போலாம். என்ன இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆட்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, வண்டி எடுக்கலாமா? இப்பா இன்னும் கொஞ்சம் பொறுப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கண்ணே, நேரம் ஆகுது. சரிப்பா இப்ப வந்துருவாங்க. ஏடி என்னடி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்க, சீக்கிரம் நடந்து வா. வா தண்டபாணி, வா வனசா, வாங்கம்மா ஏறுங்க ஏறுங்க, பஸ்ல ஏறுங்க, பஸ் எடுக்க போறாங்க. அப்படிங்களாண்ணே? சரிங்கண்ணே. சரி வனசா நீ உள்ள போ, நான் வாரேன். சரிங்க. இந்த மனுஷன் கூட வர்றதுக்கு வராமலே வீட்ல இருந்துக்கலாம். ஏதாச்சும் நொய்யின்னு சொல்லிக்கிட்டே வராருமா. என்னண்ணே எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்ல தண்டபாணி இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு. உங்க வீட்டுல உள்ளவங்களே இன்னும் வரல போல. கிளம்பிக்கிட்டே இருக்காங்கம்மா. சரி நானும் பல தடவை சொல்லிட்டேன் சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னு. எங்க கிளம்புறாங்க? ஆடி அசைஞ்சு வராங்க. எங்க வீட்லயும் அப்படித்தானே, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு சேலையே கட்ட வேண்டாமா? இவா என்னன்னா ஃபேண்ட் சட்டையை போட்டு வந்திருக்கா. கேட்டா இந்த வெயிலுக்கு எவ சேலையை கட்டிட்டு வருவா, இதுதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு வாரா. எல்லார் வீட்லயும் இப்படித்தான், என்ன செய்ய? ஏய் சுந்தரி ஆடி அசைஞ்சு வருவா, சீக்கிரமா வரமாட்டியா? உமருக்கு என்ன, ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டுட்டு கேளகடன் வந்துருவீரு. நாங்க கிளம்பி எடுத்து செஞ்சு உங்க பிள்ளைக்கு சோற ஊட்டி செஞ்சு நாங்க கூட்டிட்டு வர வேண்டாம்? இப்பவே இங்க நின்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கோவிலுக்கு போய் என்னெல்லாம் செய்ய போறீங்களோ தெரியல. எடி கோவிலுக்கு போறோம், நல்ல புத்திய கொடு கடவுளேன்னு வேண்டிக்கோ. அது சரி, கோவிலுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தா எனக்கு நல்ல புத்தி வரணும் நான் வேண்டிக்கணுமா? முதல்ல உமக்கு வேண்டிக்கோங்க நல்ல புத்தி வரணும்னு. சரி என்ன வாழ்க்கடா, நிம்மதியே இல்ல. அத நான் சொல்லணும் நிம்மதி இல்லைன்னு. உனக்கு என்ன குறை வச்ச? உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேன், எனக்கு தான் நிம்மதி இல்லாம போகுது. ஆமா ஆமா சொல்லிக்கணும். எது
என்னடி வளர்ற? என் கல்யாணத்தை சொன்னேன். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எதை சொல்றேன்னு புரியுதா? நம்ம ரெண்டு பேரும் போடுற சண்டையை சொல்றேன். அப்புறம் எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். இதே நடி. போக போக தெரியும். அடியும் உதையும். ஏய் சுந்தரி, வாய் 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 இல்லைன்னா நாய் கூட உன்னையெல்லாம் மதிக்காது. யார்கிட்ட அடி வாங்குவா? யாரா? நீங்க என்கிட்ட அடி வாங்குவீங்க? வாங்குவேன். ஒரு அறை விட்டேன்னு நினைச்சுக்கோ, ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன். பல்லுகளெல்லாம் உடஞ்சு வாய் ஓட்டையாயிரும் பார்த்துக்கோ. என்ன மனுஷரியா நீ? அடி அடி அடி. நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? அடியா பாத்துறலாம். பேசிட்டு இருக்கன்னு மட்டும் நினைக்காத. பலான்னு ஒரு 2 குடுப்பு கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. அங்க பாரு தண்டபாணி, அவங்க 2 பேரும் ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, எனக்கும் பார்க்க அப்படித்தான் தெரியுது. வாங்க போய் என்னாச்சு என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன செல்வா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சரி சரி சுந்தரி, உள்ள போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வந்தாங்க. சரிங்கண்ணே. யோ சொட்ட, உள்ள வா, உனக்கு இருக்கு. போடி அங்கிட்டு லூசு. நீதாயா லூசு, சொட்ட மண்டையா. நீ உள்ள வாடி, உனக்கு இருக்கு. போடி. நீ போடா. எப்பா ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டா. என்னாச்சு செல்வா, காலையிலே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை? பாருங்கண்ணே, எவ்வளவு நேரம் ஆகுது. கிளம்பு கிளம்புன்னு சொல்றேன், அந்த கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டே இருக்காமா, கிளம்பவே மாட்டிக்கா. அதான் ஒரே சண்டை. அது உன் வீட்டுல மட்டும் கிடையாது, என் வீட்டுக்கார அம்மாவும் அப்படித்தான். கண்ணாடி முன்னாடி நின்னுட்டா வரவே மாட்டான். ஒரு நாள் அந்த கண்ணாடியை உடைக்கிறனா இல்லையான்னு பாருன்னு ஒரு நாள் அதே மாதிரி கண்ணாடியை உடைச்சு போட்டேன். ஓ, அந்த அளவுக்கு போயிடுச்சு உங்க வீட்டுல? ஆமா ஆமா, இந்த பொம்பளைகளே இப்படித்தான். சரி சரி, எல்லாரும் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நினைக்கேன். அந்த டிரைவர் வர அவசரப்படுத்திட்டே இருக்காரு. வாங்க அப்படியே கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு வருவோம். சரிங்கண்ணே, போலாம். டிரைவரையும் கூப்பிடுங்க. எப்பா டிரைவர் தம்பி. சொல்லுங்க சார், வந்தாச்சா எல்லாரும்? எப்பா இன்னும் ஒரு 2-3 குடும்பம் தான் வரணும், வந்துருட்டோம். அதுக்குள்ள நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துருவோம், வாரியா? சரிங்க சார், வாங்க போவோம். ஐயோ ஐயோ, சுந்தரி சுந்தரி மனசாக்கா, அங்க பாத்தீங்களா சுந்தரியா அவ வீட்டுக்காரர் எப்படி சண்டை போடுறாங்கன்னு? பாத்தேன்டி, ரொம்ப காமெடியா இருக்கு. அங்க பாரு, அவ புசுர அவ சொட்டாங்க அவரு. அக்கா, உங்க வீட்டுக்காரர் நீங்க என்ன சொல்லுவீங்க? அவனா டோப்பா தலைய. காமெடியா இருக்குக்கா. சரிடி சுந்தரி, உள்ள வார, அமைதியா இரு, சிரிக்காத, அப்புறம் கோபப்பட போறா. சரிக்கா. அடடா, இவளுக்கு 2 பேரும் உள்ளதான் இருக்காளுகளா? நம்ம வர வெளியில போட்ட சண்டையை வர கேட்டுட்டு இருந்திருப்பாளுகளோ? தெரியலையே. சரி, எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சுக்க வேண்டிதான். என்ன குட்டி மனசாக்கா, எனக்கு முன்னாடியே வந்துட்டியே போல. ஆமாண்டி, உனக்கு முன்னாடியே வந்தாச்சு. சரிக்கா, உங்க பிள்ளைகள்லாம் கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா, பிள்ளைகளுக்குலாம் பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, அதான் கூட்டிட்டு வரல. அப்போ யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கீங்க? உங்க அத்தை கிட்டயா? நல்லா விட்டுட்டு வரலாம் பாரு. அங்க பாரு, பின்னாடி ஒருத்தவங்க யார் உட்கார்ந்துருக்கான்னு பாரு. அட, உங்க மாமியார் என்ன மொத ஆளா வந்து சீட்டை பிடிச்சிக்கிட்டாங்க? ஆமா ஆமா, நமக்கு முன்னாடி அவங்க தான் மொத ஆளா வந்துடுறாங்க. கோவில்ல கடா வெட்டு, அதனால சீக்கிரமா வரணும்னு சொல்லி வந்துட்டாங்க. அவங்களும் அந்த லட்சுமிக்கா மாமியாரு. உன் மாமியார் எங்க? அவங்க வரலக்கா, வீட்டுல தான் இருக்காங்க. இவங்க வந்தானே அவங்க வந்திருப்பாங்களே. சுந்தரி சுந்தரி. சொல்லுங்கம்மா. உன் மாமியார் எங்க? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வரல. அப்படியா? நேத்து கூட நாங்க பேசிட்டு இருந்தோமே, வாரேன்னு சொன்னாலே. தெரியல என்னன்னு, நீங்களே போன் பண்ணி கேளுங்க. ஒரு ஆள் இல்லாத ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா, எதுக்குடி உன் மாமியா வரல? காலையில ஒரு சண்டைக்கா, அதான் வரல. அதான் இருக்கும்னு நினைச்சேனே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் உன் புருஷனும் கீழே சண்டை போட்டீங்கல்ல, அந்த மாதிரி தானே? அட கடவுளே, நம்ம போட்ட சண்டை உள்ள வரைக்குமா கேட்டிருக்கு? ஐயோ, ஏற்கனவே ஓட்டுன்னு ஓட்டுவாளுக. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு என்னெல்லாம் சொல்ல போறாளுகளோ தெரியலையே. என்னடி சுந்தரி, ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடி. எடி, நாங்க போட்ட சண்டை உள்ள வரைக்குமா கேட்டுச்சு? எடி, நீங்க போட்ட சண்டை ஊர் ஃபுல்லா கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு கத்துல கத்துற. பின்ன என்னக்கா, காலையில நிம்மதியா கிளம்பி கோயிலுக்கு போலான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே வராரு. எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது தான் சண்டை வந்துகிட்டே இருக்கு. உன் வீட்டுல மட்டுமா? எங்க வீட்லயும் தான். ஆமாண்டி, உண்மையிலே உன் புருஷன் சொட்டையா? அதான் தொப்பி வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்காரோ என்னமோ. கேடிகளா, சும்மா இருங்கடிகளா. நாங்க என்னத்த சொன்னோம்? நீதானே உன் புருஷன் சொட்டன்னு. அதான் உண்மையா என்னன்னு கேக்குறோம்.
ஐயோ என் புருஷன் காதுல விழுந்தா என்னைய நார் நாரா தொங்க விட்டுருவான். ஏடி சொட்டையா இல்லையான்னு மட்டும் சொல்லு. ஆமாக்கா சொட்டைதான்க்கா. எனக்கு அப்பவே டவுட்டு இந்த மனுஷன் ஏன் எப்போ பார்த்தாலும் தொப்பியோடே இருக்காருன்னு. இப்போ தானே சங்கதி புரியுது மனுஷன் ஒரு சொட்டன்னு. ஏடி வெளியில யாட்டி சொல்லிடாதடி. நாங்க எதுக்கு சொல்ல போறோம்? நீ பேசின பேச்சு இங்க வரைக்கும் கேட்டுச்சு, எல்லாருக்கும் கேட்டுச்சு. ஏமா சுந்தரி உன் புருஷன் சொட்டையா? ஐயோ இந்த கிழவிக்கு வர தெரிஞ்சிச்சா போச்சு. ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். இன்னைக்கு என் புருஷன் நீ நார் நாரா கிழிச்சு தொங்க விட போறான். அக்கா தயவு செஞ்சு உங்க மாமியார் வாயை மூடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்கக்கா. அதாவது உலகத்துல எவ்வளவு பெரிய குகையனாலும் மூடிடலாம், ஆனா என் மாமியார் வாயை மூடவே முடியாது. அப்போ இன்னைக்கு என் ஜோலி முடிஞ்சிச்சு. சரிடி போய் உட்காரு, ஆட்க வந்துகிட்டே இருக்காங்க பாரு. அந்த இருக்கிற ஒரு சீட்டும் போயிட போகுது. ஆ சரிடி. ஏடி அவளை பாருடி எப்படி வாயை பாடு பொழந்துட்டு இருக்கானு. அண்ணி சௌமியா எப்போ வருவா? இப்போ வந்துருவா ஐஸ்வர்யா. என்ன சௌமியாவை பார்க்க இவ்வளோ ஆர்வமா இருக்க? இல்ல நீ சூர்யா சொல்லிக்கிட்டு இருந்தான் சௌமியா தேவதை மாதிரி இருப்பாளாமே. ஓஹோ அப்படி சொன்னாங்களா? சரி சரி இப்போ வந்துருவாப்பா. ஆ சரிங்க நீ. எடி அங்க பாருடி புஷ்பாக்கா வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க. ஐஸ்வர்யா அங்க பாரு, அங்க ஒரு ப்ளூ கலர்ல தாவணி கட்டியிருக்கால அந்த பொண்ணு தான் சௌமியா. ஓ இந்த பொண்ணு தானா? பாக்குறதுக்கு அப்படியே அழகா தான் இருக்கா. பரவாயில்ல சூர்யாவோட செலக்ஷன் சூப்பரா தான் இருக்கு. ஏய் சூர்யா அங்க பாருடா உன்னோட தேவதை வந்துட்டா. எக்கா எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காதக்கா. என்ன தம்பி உங்க தேவதையா? பிறகு என்ன? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க்கா. ஏய் சௌமியா சூப்பரா இருக்காடா. உங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருக்கு. சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ். என்ன சூர்யா எப்போ வந்தீங்க? இவரெல்லாம் அப்பவே வந்துட்டாருமா. உனக்காண்டி தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தேவதைய பார்க்கணும்னு. அக்கா சும்மா இருங்கக்கா. என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா இந்த பின்னாடி நிக்காங்கல்ல இவங்க தான் உன்னோட அண்ணி. ஆமா சௌமி இதான் எங்க அக்கா. அப்படியா? நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேம்மா. உன்னைய பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்தான். என் ஒய்ஃப் ரொம்ப தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு. பார்க்க நீ அழகா தான் இருக்க. தேங்க்ஸ் அண்ணி. ஓ அதனாலதான் எல்லாரும் கலாய்க்கிறீங்களோ தேவதை தேவதைன்னு சொல்லி? அங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோமா, நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி உட்காரியா? இங்க வரியா? அட நீ வர ஐஸ்வர்யா. மாப்பிள்ளையும் பொண்ணும் பக்கத்துல பக்கத்துல உட்காருன்னு நினைப்பாங்க, நம்மளோட உட்காருவாளா என்ன? ஐயோ அக்கா அப்பெல்லாம் இல்லக்கா. சேச்சா நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். சூர்யா நீயும் சௌமியா வேணா பின்னாடி 2 சீட் இருக்குல்ல அங்க போய் உட்காந்துக்கோங்க. இல்ல இருக்கட்டும்க்கா. அட நாங்களே சொல்றோம், நீங்க என்ன கூச்சப்பட்டுட்டு இருக்கீங்க? போய் பின்னாடி 2 பேர் உட்காருவீங்களா? இல்ல இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல, எல்லாருக்கும் உட்கார்றதுக்கு இடம் இருக்கா என்னன்னு தெரியல. அதெல்லாம் இருக்கும். நீங்க இப்ப 2 பேர் போய் பின்னாடி உட்கார போறீங்களா இல்லையா? இக்கா அம்மா ஏதாவது சொல்ல போறாங்கக்கா. அதெல்லாம் உங்க அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம், நீங்க போய் உட்காருங்க. ஓய் சௌமி அவங்க தான் சொல்றாங்கல்ல, வா நம்ம 2 பேரும் அந்த சீட்ல போய் உட்காரலாம். சரி சூர்யா.